வந்து நின்று அதை ஸ்டெப்பு வைக்கிறதுக்குள்ள அவர் எட்டி உதைச்சாரு அந்த ஃபைட்டர். ஓகே. ரிகர்சல்ல கொச்ச வந்து உண்மையில ஒரு 20 அடி போய் தள்ளி போயிருந்தேன். அப்படி போயிட்டான். என்னைய மீறி அப்படியே பிளாங்கா இருட்டாது, மூச்சு விடுமில்ல. அப்படி போதே என்னவோ புதுசா நடக்குதுன்னு மட்டும் தெரியாது. இல்ல இருமல் சம்பந்தமா இருக்கிறது மிஸ்டேக் இல்ல, ஹார்ட் சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம். அந்த கோர்ஸ் எல்லாம் மேடம் ஸ்ரீமன் சார் எல்லாரும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னாச்சு சம்பாட்டாங்க. TN Talkies தமிழ். நீங்க முறைப்படியா ஃபைட் கத்துக்காம வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட ஃபைட் சீன்ல உங்களுக்கு மறக்க முடியாத அடி விதப்பட்டிருக்கா? இன்னி வரைக்கும் ஒரு அந்த பெயின் இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? நிறைய படத்துல அடியெல்லாம் பட்டிருக்கு. பட் அந்த நாளால பெரிய ரிஸ்கியா எதுவும் பட்டது கிடையாது. ஓகே. ஒரே ஒரு படத்துல கார்டன் அப்படிங்கிற திரைப்படம். ஓகே. பிரபு சாலமன் சாரோட டைரக்ஷன்ல ஓகே படம் ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஒரு நாள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். குக்கி அப்படிங்கிற படத்துல ஒரு 2 சீனா இருந்தாலும் நறுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாரு. அப்கோர்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆன அப்போதான் வந்து எனக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வந்து முதல்ல கார் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து லீ அப்படிங்கிற படத்துல ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு. அப்புறம் ஃபாலோ பண்ணியே இருந்தேன். கார்டன் ஆரம்பிக்கும் போது போய் பார்த்தேன், கூப்பிட சொன்னாரு. அப்புறம் பாம்பேல டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து எஸ்டி மணிபால் அப்படிங்கிற ஒரு அசிஸ்டன்ட் ஃபார்ம் பண்ணார் பாம்பேல இருந்து. சார் தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் எடுக்கிறோம், தமிழுக்கும் தெலுங்குக்கும் ஒரே ஆர்டிஸ்டை போடலாம் மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெலுங்கு தெரியுமானாரு. இல்லை சார் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், தெலுங்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பேச சார். அப்புறம் ஆடிஷன்லாம் பண்ணி அனுப்புதாரு. நானும் ஒரு வீடியோ ஆன் பண்ணி ஸ்பைடரில் நான் பண்ண அந்த தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜில் பேசியிருப்பேன். அந்த தெலுங்கில் பேசுகிற டைலாக் அப்படியே எடுத்து அமிச்சேன். அவரும் ஓகே பண்ணி என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சார். ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்தாரு. படத்தில் வந்து ஒரு 3-4 வில்லன் கேரக்டருக்குன்னா அதில் நானும் ஒரு வில்லன் கேரக்டர். ராணா ரகுபதி ஹீரோ, தமிழ் தெலுங்கு ஹிந்தி. நான் வந்து தமிழ் தெலுங்குல மட்டும். ஒரு பெரிய நிறுவனம் ஷூட்டிங்கு. ஒரு அருமையான கேரக்டர். மொத்தம் ஒரு 11 days ஷூட் ஆகல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 நாள், ஃபஸ்ட்டு ஒரு 2 days வந்து சீன் எடுத்தாங்க. அந்த சீன்லேயே தெரிஞ்சு போச்சு இது வந்து நமக்கு ஒரு பெரிய பிரேக் ஆகும். அவ்வளோ பெரிய கேரக்டர், அவ்வளோ பெரிய ஒரு சீனு. எனக்கும் ராணா ரகுபதி சாருக்கும் ஒரு டக் ஆஃப். அந்த சீனோட எண்டில் ஃபைட் ஆரம்பிக்கும். 3rd day ஃபைட் ஆரம்பிச்சது. 4th day போச்சு. 4th day போயிட்டு இருக்கும்போது சோலோ ஃபைட் வேறு யாரும் கிடையாது. எனக்கும் ஹீரோவுக்கு மட்டும் தான். தமிழ் தெலுங்கு ஹிந்திக்கு வேறு ஆர்டிஸ்ட்டு. என் ஷார்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் அவருக்கு பண்ணுவாங்க. எனக்கு ஹார்னஸ்லாம் கட்டிட்டு அவர் அடிக்க பாருன்னு நான் பறக்கணும். ஓகே. பறந்து போய் ஓட்டு மேலே போயிடணும். ஹார்னஸ்லாம் கட்டிட்டு நானும் ஃபைட்டரும் ரிகர்ஸ்லாம் பார்த்துட்டோம். அவர் ஹீரோ பொசிஷன், நான் வந்து என் பொசிஷன். ரிகர்ஸ்லாம் பார்த்துட்டு ஹீரோக்காக வெயிட்டிங். ஹார்னஸ்லாம் கட்டிட்டாங்க. ஹீரோ வந்தார். மாஸ்டர் சாம் வந்து என்ன பண்ணார், டேய் சார் பண்ணி காமிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு டேவிட்னு ஒரு அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு பண்ணி காமினார். அவர் இந்த ஃபைட் என்ன பண்ணார், அண்ணே நீங்களே வந்துடுண்ணே, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கும் 1 more time. நம்ம எப்பவுமே வந்து ரெடி, மாஸ்டர் சொன்னாலும் சரி ஃபைட்டர் சொன்னாலும் சரி எப்பவுமே ரெடியாக இருப்பேன். ரெடி பண்ணிட்டு வாக்குங்க. போய் வந்து நின்று அதை ஸ்டெப்பு வைக்கிறதுக்குள்ள அவர் எட்டி உதைச்சாரு அந்த ஃபைட்டர். ஓகே. ரிகர்சல்ல கொச்ச வந்து உண்மையில ஒரு 20 அடி போய் தள்ளி போய் வந்தேன். அப்படி போயிட்டு நான் எப்பவுமே ஒரு ஃபைட் பண்றோம் அப்படின்னா அடிப்பட்ட கூட படாத மாதிரி காமிச்சுப்போம். ஏன்னா அப்பதான் மாஸ்டர் வந்து அடுத்த வீட்டு கொடுப்பாரு. ஐயோ வலிக்குது அப்படின்னோம்னா அடுத்து வேணாப்பா அவன் சரியா பண்ண மாட்டான், கொஞ்சம் பட்டா வலிக்குதுன்னுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டிடுவோம். இதனாலே நான் வந்து எப்பவுமே அடிப்பட்டாலும் நான் வந்து அதை தாங்கிட்டு அப்படியே அடிப்போம். இப்போ வந்து அப்படிதான் நானும் வேணும் நிற்கிறேன். சின்ன சம்பத்தினாங்க ஒன்றும் இல்லை அப்படி நிற்கிறேன். ஆனால் என்னைய மீறி அப்படியே பிளாங்கா இருட்டாது, மூச்சு விடுமில்ல. அப்படி போதே என்னவோ புதுசாக நடக்குதுன்னு மட்டும் தெரியுது எனக்கு. உடனே மாஸ்டர் இல்லை மாஸ்டர் எல்லாத்தையும் கைட்டுங்க மாஸ்டர், சைக்கிளே சொல்கிறேன், முடியல மூச்சு விடுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எல்லாரும் வந்து கைட்டினாங்க. சின்ன இல்லை அங்கே வந்து ஸ்பாட்லேயே எப்பவுமே ஒரு டாக்டர் ஆம்புலன்ஸ்லாம் இருக்கும். ஒன்று டாக்டர்லாம் பார்த்தாரு. அவர் வந்து எல்லாரும் தள்ளிப்பாங்க சொல்கிறாரு. எல்லாரும் தள்ளி போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. ஃபேன் போட சொன்னாங்க. ஃபேன் போட்டாங்க. இது அப்படியே அப்படி உட்காந்துருக்கேன். அப்படியே மூச்சு வாங்குது. அவர் வந்து எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இல்லை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் உட்காருது, பிபி ரைஸாக இருக்குது அப்படின்னு உட்காருங்க.
அப்படியே அமைதியாக உட்கார்றேன். என்னால் மூச்சு விட முடியல, தெரியுது எனக்கு. எனக்காக ஃபுல் ஷூட்டிங் ஸ்பாட் வெயிட்டிங். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் இருக்காங்க. பெரிய செட்டு வராது. 2 பேர் தான் ஆர்டிஸ்ட் வந்தாலும் ஒர்க் பண்ணுறவங்க 150 பேர் மேலே இருப்பாங்க. மைண்டில் ஓடுது. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. சார் டைரக்டர் நமக்காக ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்தாரு. பெரிய கம்பெனி வேறு, இல்லைன்னா வேற ஆளை கூட போட்டு பண்ணிடுவாங்க. 4 நாள் ஷூட்டிங்கில் ஒரு மேட்டர் கிடையாது. சரி ரீஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆளை போட்டு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது, இதெல்லாம் மைண்டில் ஓடுது எனக்கு. ஐயோ எப்படியும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு இதுலேயே வந்து 2 ஹவர்ஸ் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் நானே போயிட்டு மாசுக்கிட்டேன். ஃபஸ்டர் ஹோட்டல் ஃபஸ்டர் இல்லை ஓகே வசந்த் தான் சொல்லுங்க இல்லை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. மறுபடியும் ஃபைட் ஸ்டார்ட்டு. மறுபடியும் ஓடுறேன், ஃபைட் பண்ணுறேன், மறுபடியும் மூச்சு வந்து மறுபடியும் உட்காடுறேன். அப்படியே பண்ணி 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 7 நாள் ஃபைட்டு முடிச்சேன் சார். அப்பா. சென்னை வரேன். ஏர்போர்ட்லேருந்து நேராக வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்குள்ளே போகும்போதே எனக்கு வந்து என்னால் மூச்சு விட முடியல. ஓகே. மறுபடியும் ஏதோ பண்ணுது. பக்கத்தில் இருக்கிற டாக்டர், நான் நினச்சேன் ஒரு இருமல் ஏதாவது இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போய் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுறேன். ட்ரிப்ஸ்லாம் ஏற்றி அவரும் இருமல் சம்மந்தப்பட்ட மாத்திரைலாம் கொடுத்து ட்ரிப்ஸ்லாம் ஏற்றி வீட்டுக்கு அமிச்சார். ஏன்னா மறுநாள் காலையில் வந்து காஞ்சனா 3 படத்தோட ஷூட்டிங் போனோம். ஓகே. அதனால் மாத்திரைலாம் போட்டு படுத்துட்டு காலையில் எந்த தலைக்கு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி தண்ணியை ஊற்றுறோம் சார். மறுபடியும் அப்படியே போகுது. எனக்கு ஒய்ஃபை கூப்பிட்டாங்க, அம்மா ஏதோ பண்ணுது இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அங்கே வந்து இருமல் சம்மந்தப்பட்ட டாக்டரே போகிறேன். டாக்டரே பார்க்குறேன். அவர் ஃபஸ்ட்டு என்னை பார்த்தோன்னே என்னுடைய நிலைமையை பார்த்து மூச்சு விட முடியல, பேச முடியல சொன்னோன்னே முதல்ல போய் எக்ஸ்ரே எடுத்துனாங்க. ஃபஸ்ட் டைம் வீல் சேரில் உட்காந்து போயிட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு வர வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இல்லை இருமல் சம்மந்தமாக இருக்கிறது மிஸ்டேக் இல்லை, ஹார்ட் சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது. நீங்கள் உடனே வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகி ஹார்ட் சம்மந்தப்பட்ட டாக்டர் பாருங்க, ட்ரீட்மெண்ட் இருந்தாங்க. நான் அவர்கிட்ட சார் ராகவலாஸ் மாஸ்டர், கோவிசாலா மேடம், ஸ்ரீமன் சார் எல்லாருமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வெயிட்டிங் சார். சாயந்தரம் தாங்குற மாதிரி ஏதாவது டாக்டர் பண்ணுவேன் சார். போயிட்டு நடிச்சிட்டு எக்ஸாம் பண்ணிக்கிறேன். அவர் என் ஒய்ஃபை பார்த்துட்டு இவர் வந்து சீரியஸாக புரியல, இவரால் பேச விட முடியல, இம்மீடியட்டாக கொண்டு போய் சேருங்க ஐசியூவில். நான் மண்ணை அடிச்சுட்டு வெளியே வரேன். அதுக்குள்ளே மேனேஜர் வந்துட்டார், பாலமுருகன் சொல்லிட்டு காய்ச்சலா 3 படத்தோட மேனேஜர். சின்ன சின்ன இல்லை சார் வச்சுக்கலாமா இல்லாட்டி ஒரு நாளைக்கு வச்சுக்கலாமா? இல்லை சார் இதை வச்சுட்டு நான் 7 நாள் ஃபைட்டே பண்ணிட்டு வந்துட்டேன். சீன் தானே சார், போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என் காரை அங்கேயே விட்டுட்டு கம்பெனி காரில் ஸ்ட்ரெச்சர்லேயே போய் காரில் போய் ஏறுறேன். ஸ்ட்ரெச்சர் கட்டிட்டு அப்படியே போய் உட்காடுறேன். ஓகே ஓகே. அதனால அப்படியே போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. பாட்டு போயிடுச்சுங்க. மூச்சு மட்டும் பேசவே முடியல. அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு நல்லா அடிக்குது. அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் போகணுன்னா ராகவலாஸ் மாஸ்டர் பார்த்துட்டு என்ன சார் என்னாச்சு போனாலும் ஷெடியூல் நல்லா பண்ணிக்கல அப்படின்னு பயங்கரமாக பண்ணல சார். மராஜ் நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க, 2 ஹவர்ஸில் உங்களை ஷார்ட் எடுத்து முடிச்சு அனுப்பிச்சிடறேன் அப்படின்னு ரெடி பண்ணாங்க. எனக்கு வந்து 1 மணி நேரம் மேலே மேக்கப்புக்கு டைம் எடுக்கும். அகோரி கேரக்டர் கோவிசாலா மேடம், ஸ்ரீமன் சார் எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க, என்ன ஆச்சு சம்பா அப்படின்னு. அப்போ ஷூட்லாம் முடிச்சு ஒரு 4 மணிக்கெலாம் வீட்டு வச்சு அனுப்பிச்சிட்டாரு. எனக்காக ஆம்புலன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சு, ஏன்னா இவ்வளோ சீரியஸாக வரான்னு மேனேஜர் சொல்லிட்டாரு போலங்க. எனக்காக ஆம்புலன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சாரு. அப்புறம் செக்கு மேனேஜர் போகும்போது கொடுத்தாரு. பார்த்தா ராகவலாஸ் மாஸ்டர் வந்து அன்றைக்கி என்ன சம்பளமோ அதோட டப்புன்னு 1 சம்பளம். அப்பா, யாரோ பண்ண ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் நடந்தது தப்பு, ஆனால் இவர் வந்து அதுக்கு டபுள் சம்பளம், இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்தானே டபுள் சேலரி கொடுத்து செக்கில் கொடுத்து அமிச்சாரு. அதுக்கப்புறம் போய் 7 மணிக்கு போய் ஐசியூவில் போய் அட்மிட் ஆகிறேன். மிட் நைட் 2 o'clock இருக்கும். அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்துட்டு கடைசியாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் இடையில் பிளட் கிளாட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து இவரால் மூச்சு வைக்க முடியல அப்படின்னு பண்ணி ஆன்ஜியோ இன்ஜெக்ஷன் போட்டு அதை கிளியர் பண்ணாங்க. ஓகே. ஒரு நாள் டாக்டர் எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் வந்து அங்கேயே பட்டுன்னு போயிருக்கோம், ஏதோ லட்சத்தில் 1-2 பேர் தான் வந்து குறைப்பாங்க. ஓகே. எவ்வளோ தைரியம் தான், ஒன்று அங்கேயாவது பார்த்துருக்கணும் பாம்பேல. நான் அங்கேயும் அதோட ஃபைட் சீன். ஆமாம், அதோட ஃபைட் சீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேற்று டாக்டர் சொல்லியும் நீங்கள் கேட்காம ஷூட்டிங் போயிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் வந்து போயிருப்பீங்க. இதெல்லாம் பண்ணலாமா நீங்கள்? ஏதோ உங்கள் பெற்றோர்கள் செஞ்ச புண்ணியம் நீங்கள் இப்போ உங்களோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சார். அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்கும்
பிளட் தின்னர் டேப்லெட் வந்து மினிமமா 1 mg. ஸ்டில் Still. 7 வருஷமா 7 வருஷமா வந்து அந்த ஒரே ஒரு மாத்திரை மட்டும் போட்டுருங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பிளட் கிளாட் வந்துட்டாவே எனி டைம் அது வரலாங்கிறது டாக்டர்களோட இது. ஓகே. ஸோ அட்வைஸ். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நிறைய கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ 4-5 மாத்திரை சாப்பிட்டுருந்தேன். எல்லாம் கட் பண்ணி அவங்க எனக்கு எதுவும் இல்லைன்னு தெரியுது. இருந்தாலும் வந்து அவங்க 1 mg ஒரு பயம் இருக்கு ஒரு உங்களுக்கு. சின்னதாக ஒரு தடுப்பு ப்ரிகாஷனுக்காக அதை கொடுத்தாங்க. ஓகே. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்க. ஓகே. அப்படிதான் நீ போய் செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஓ. இதெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே. இன்னைக்கு கூட ஒரு செக்அப். ஆமாம், இயர்லி ஒன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதனால் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் 2 பிளட் செக். அது இப்போ பிளட் செக் பண்ணும்போது சுகர் இதெல்லாம் கூட செக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே. ரிசல்ட்டு நீ சாயந்தரம் தான் வரும். ஓகே. ஸோ அது மாதிரி நம்ம எதிர்பார்க்காம சில நேரங்களில் அது நடந்தது. பட் இப்போ வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காஷியஸாகவே ஸ்டன்ஸ்லாம் ஏதாவது இருந்தால் கஷ்டம்.